Hello everyone, myself Saravanan from Gate Acharya. So நம்ம கேட்டுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதில் எல்லாருமே நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆகிருப்பீங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆகியிருக்க மாட்டீங்க. ஸோ குவாலிஃபை ஆகியிருந்தால் என்ன மாதிரியான போஸ்ட் கேட் கைடன்ஸ் என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வீடியோ. நார்மலாக கேட் குவாலிஃபைடு பீப்புள் வந்து உங்களுக்கு தெரியும், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் போக முடியும். அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் இந்தியாவில் பாசிபிளி அப்ராட்லி நீங்கள் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தியான்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி இஸ் அ ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம். ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிற ஒரு டீட்டெயில் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ரெண்டாவது, இன்கேஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இது ஃபியூச்சரில் எப்படி உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகுங்கிறத டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். இன்கேஸ் குவாலிஃபை ஆயிருந்தீங்கனாலும் இந்த டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதில் வந்து முக்கியமாக COAP அப்படிங்கிற ஒரு காமன் ஆஃபர் அக்செப்டன்ஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ காமன் ஆஃபர் அக்செப்டன்ஸ் போர்ட்டல் இஸ் 2017 இருந்து இந்த போர்ட்டல் வந்து டெவலப்டு ஃபார் IIT MTech அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு மல்டிபிள் ஐஐடியில் ஆஃபர் வந்து எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ஐஐடியில் தான் அட்மிஷன்ஸ் வாங்கிட்டு ஃபியூச்சர் ஸ்டடீஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்கு 2017 முன்னாடி நிறைய ஐஐடிஸில் ஆஃபர் வாங்கி வச்சுட்டு ஏதோ ஒரு ஐஐடிஸில் அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அதை டூப்ளிகேட் அட்மிஷன்ஸ் ஆஃபர் வாங்கி வைக்கிறதுனால யூஸே இல்லாமல் இருந்தது. ஸோ அது பின்னாடி ஃபில் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டியாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இந்த COAPங்கிற ஒரு போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ COAP 2025 அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஆக்சுவலி திஸ் COAP போர்ட்டல் இஸ் டெவலப்டு அண்ட் கண்டக்டட் பை IIC பெங்களூரு அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் IITs about 23 IITs இருக்கு, இன்க்ளூடிங் நியூ செட் ஆஃப் IITs, then old IITs all together அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி IIC பெங்களூரு also is a part of the IIT admissions. IIC Bangalore also is a part of IIT MTech admissions அப்படிங்கிறதுனால அதையும் சேர்த்துக்கோ. டோட்டலாக 24 காலேஜஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதில் போனீங்கன்னாவே போர்ட்டல் போனீங்கன்னாவே இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கைட்லைன்ஸ், ரைட், இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், இம்பார்ட்டன்ட் டேட். ஸோ ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வேண்டியது என்னன்னா, இன்கேஸ் நீங்கள் IIT அட்மிஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, சார் நான் குறைவான மார்க் வாங்கியிருக்கிறேன், என்னால் பண்ண முடியுமா அப்படின்னலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. குறைவான மார்க் இருந்தாலும் இன்னைக்கு டேட்ல IIT அட்மிஷன் ஈஸியாக கிடைக்கும். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் குவாலிஃபைட் எலிஜிபிள் டு சென்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் இண்டிவிஜுவல் IIT as well as ஸ்கோப் போர்ட்டல். இந்த போர்ட்டலில் போய் ஒரு நம்பர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இண்டிவிஜுவல் IITஸ்க்கு எல்லாமே அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, கோப் போர்ட்டலில் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு நம்பர் கிரியேட் பண்ணுறீங்க, உங்களுடைய டேட்டா ஒரு என்ரோல்மெண்ட் நம்பரு, அதை பேஸ் பண்ணி இண்டிவிஜுவல் IITக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் ஆல் இண்டிவிஜுவல் IITs, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 24 IITs இருக்குன்னா 24 IITக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் அப்ளை பண்ண வேண்டாங்கிறது உங்களுடைய அப் டு யுவர் சாய்ஸ். மேபி யூ அப்ளை ஃபார் 4 IITs, நீங்கள் ஃபைனலாக அந்த 4 IITs அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கோப் போர்ட்டலில் ஃபைனலாக லிங்க் ஆயிரும். இந்த கோப் போர்ட்டலில் தான் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் செலக்டிங் MTech சீட்ஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற, கோப் போர்ட்டல் அப்ளை பண்ணணும். இந்த போர்ட்டலில் போய் உங்களுடைய கேட் குவாலிஃபைடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு நீங்கள் என்ரோல் பண்ண உள்ள போகிறீங்க. இன்கேஸ் குவாலிஃபைடு ஆகலைன்னா இந்த போர்ட்டல் எடுத்துக்காது. ஸோ கேட் குவாலிஃபைடு டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் உங்களுடைய அதர் டீட்டெயில்ஸ் இன் தி சென்ஸ் நீங்கள் என்ன கேட்டகரி, நேம், அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு உள்ள போகிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஒன்ஸ் யூ ரிஜிஸ்டர்ட் யூ கேன் ஹேவ் அ என்ரோல்மெண்ட் நம்பர். பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் கோ ஃபார் அதர் IIT அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ பிரியராக கோப் போர்ட்டல் அப்ளை பண்ணிடுறீங்க, இண்டிவிஜுவல் IITக்கு போகிறீங்க, n நம்பர் ஆஃப் IITஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் May 17th இருந்து there is a online counseling round 1, round 2, round 3 அப்படின்னு சொல்லிட்டு 10 rounds ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் போட்டிருக்காங்க, பார்ப்போம். Common Offer Acceptance Portal COAP was initiated 2017 by IIC Bangalore, and also for getting admission MTech program, and participating institutes are in all over India, inclusive of IIT Bombay, Bhubaneswar, Delhi, Guwahati, Indore அப்படின்னு சொல்லிட்டு எல்லா IITயும் இருக்கு. ஈவன் PSUs ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா IITல ஆஃபர் வச்சிருப்பாங்க, PSUஸ்லயும் ஆஃபர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டூப்ளிகேட் ஆஃபர் அவாய்ட் பண்ணுறதுக்காக PSUs ஆல்சோ வந்து இதில் இன்க்ளூட் ஆயிருக்காங்க. ஸோ 24 இன்ஸ்டியூட் அண்ட் PSUs, எக்ஸ்க்ளூசிவ்லி PSUஸ்ல வந்து NPCAL தான் வந்திருக்கு. நம்பர் ஆஃப் PSUs ஆர் நாட் லிஸ்டட் தட் மச் நம்பர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வேற என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, கோப் போர்ட்டல் அப்ளை பண்ணணும்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் மஸ்ட் பி இந்தியன் நேஷனல், கேண்டிடேட் ஷுட் ஹேவ் வேலிட் கேட் ஸ்கோர் குவாலிஃபைட் 2025, 24, 23.
இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் தேர்ட் இயர் படிக்கிறீங்க, நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க, நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி 3 இயர் வேலிடிட்டியோட அவங்க வந்து போட்டிருப்பாங்க. 2025 as well as 24 as well as 26 score eligible னு போட்டிருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் எலிஜிபிள் டு சென்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிகாஸ் நீங்க அட்மிஷன்ஸ் போய் நீங்க அவங்க வந்து காலேஜில் ஜாயின் பண்ண முடியாதுங்கிறதுனால நெக்ஸ்ட் இயர் இந்த ஸ்கோரை யூஸ் பண்ணுங்க, இல்லை எது பெஸ்ட் ஸ்கோரா யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 2 கிரைட்டீரியாவை நீங்க பேசிக்கா கேட் குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க உள்ள என்டர் ஆக முடியும். ஃபியூச்சர்ஸ் என்ன போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ எல்லா ஐஐடியினுடைய ஆஃபரும் வந்து இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட் ஃபார் எம்டெக் அட்மிஷன்ஸ், நீங்க இண்டிவிஜுவலா நீங்க கோ போர்ட்டல் அப்ளை பண்றதை வச்சு மட்டும் உங்களுக்கு ஐஐடி அட்மிஷன்ஸ் கன்ஃபார்ம் கிடையாது. Followed by you have to go for individual IIT for sending application form and you have to come back for finalizing your offer அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. There is no fee for sending application form for COPE portal. இந்த COPE portalல நீங்க அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. இண்டிவிஜுவலா நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் பொறுத்து தான் நீங்க வந்து போறீங்க. எல்லா ஆஃபரும் அவைலபிள் ஆஃபர்ஸ் ஆல் ஸ்பெசிபிக் சாய்ஸ் நீங்க வந்து கோப் போர்ட்டல்ல தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஆல் ஐஐடிஸ் லோகோ. ஸோ நீங்க இந்த ஐஐடி பாம்பே, பெங்களூரு, புவனேஸ்வர், ரைட், தார்வாட், ஹைதராபாத், ஸோ இதுல லோகோ போட்டிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு என்னென்ன ஐஐடிஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுல போயிட்டு கூகுள்ல ஜஸ்ட் சர்ச் பண்ணீங்கன்னாவே போதும், ஐஐடி மெட்ராஸ் எம்டெக் அட்மிஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஃபர்தரா அந்த ஐஐடிஸ்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்றதுக்கு சம் ஃபீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கைட்லைன்ஸ்ல என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். கைட்லைன்ஸ், ஆஃபர் அப்லோடட் அண்ட் செலெக்ஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஆஃபர் அக்செப்ட் 3 ஆஃபர் இருக்கு, 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ். இன்கேஸ் நீங்க வந்து கவுன்சிலிங் வரும்போது நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அப்படி போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் 1ல ஒரு சீட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, ஸோ உங்களுக்கு அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணி நீங்க முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஐஐடி வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். ஸோ அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ், நீங்க ஆஃபர் அக்செப்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுறீங்க இன்கேஸ் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஆர் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கிறது. ரீடைன் அண்ட் வெயிட்னா ஒரு ஆஃபரை ரீடைன் பண்ணிட்டு வெயிட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேம் ஃபார் ஆஃபர் ஃபார் சேம் காலேஜஸ். ரிஜெக்ட் அண்ட் வெயிட், ஸோ இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றீங்க. வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சப்மிஷன் ப்ரொசீஜர். ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட், நீங்க எந்த ரியாக்ஷனுமே பண்ணல அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆயிருங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு கம்ப்ளீட், சப்மிட், ப்ராப்பரா சப்மிட் பண்ணணும். அட்மிஷன் ஜாயினிங் ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணணும், ரைட். எஃபெக்ட் ஆஃப் ரிஜெக்ஷன், நான் சப்மிஷன் பண்ணாம நீங்க வெளியே வந்துட்டாலும் அது வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் 2 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரவுண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ் ஆர் ரிஜெக்ட், இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் வரும். வெயிட்ங்கிற ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலா உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டோட போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமான ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்க போயிட்டு இந்த நம்பர்ல ஐஐசி பெங்களூர் கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். டைமிங் போட்டிருக்காங்க, இமெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வழியா ஃபாலோ பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். இது சம்பந்தமா நம்மளுடைய ப்ரீவியஸா பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட், ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட வந்து அப்கமிங் டேஸ்ல இது மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்புட் கொடுக்க போறாங்க, நம்ம இங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வில்லிங் இருக்காங்களோ எங்க கான்டாக்ட் நம்பர் பேஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீயாவே வந்து நீங்க இன்கேஸ் குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம், ஸோ உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணுமோ அதுக்கான ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரியே தான். ஸோ நேமு, அந்த ஸ்கோர் கார்டோடைய நேமு மேட்ச் ஆயிருக்கணும். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃப்ளோ சார்ட் போட்டிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், ரைட். கேட் பேப்பர் கோடு, டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ரைட். திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஃபார் கோப் போர்ட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜஸ்ட் இம்மிடியட்டாக நீங்கள் முடிச்சுக்கலாம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரைட். ஆஃபர் 1, ரைட். நீங்க அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ் கொடுக்குறீங்க, ரைட். ஸோ அதர்வைஸ் எஸ்ன்னு போனீங்கன்னா சப்மிட் கொடுத்துட்டீங்க, அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ் ஓகே பண்ணீங்கன்னா நீங்க வந்து கரஸ்பாண்டிங் ஐஐடி வெப்சைட்ல போயிட்டு ஆர் பிஎஸ்யூ சைட்ல போயிட்டு நீங்க வந்து ஆஃபரை கம்ப்ளீட் பண்றீங்க, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போறீங்க, ரைட். நோன்னு கொடுத்தீங்கன்னா there is an option called retain and wait. ரீடைன் அண்ட் வெயிட் கொடுத்து சப்மிட் கொடுத்து எகெயின் கோப் போர்ட்டல்ல வெயிட் பண்ணி நீங்க இன்னொரு சீட் எடுக்கிறீங்க. அதர்வைஸ்
இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்றீங்க, ரிஜெக்ட் அண்ட் வெயிட். இந்த டோட்டல் இந்த ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே ரிஜெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் கோப் போர்ட்டல்ல பண்றீங்க. திஸ் இஸ் வாட் ஃப்ளோ சார்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. காமன் ஆஃபர் அக்செப்டன்ஸ் போர்ட்டல் ஃபார் 2025 போயிட்டு இந்த சைட்ல பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ குவாலிஃபைட் எலிஜிபிள். ஸோ அப்கமிங் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை கோத்ரோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயருக்கு இது யூஸ் ஆகும். அதே மாதிரி மார்க் கம்மின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அப்ளை பண்ணாம இருக்க வேண்டாம். ஸோ இன்கேஸ் யூ குவாலிஃபைட் even though lesser marks you can eligible to get into seats. இதுல வந்து டோட்டல் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ல வந்து போய் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ல என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 5 அப்படின்னு போயிட்டு ரவுண்ட் 6 to 10 வரைக்கும் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் ரவுண்டு கூட இருக்கும். ஸ்பாட் ரவுண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல தான் அந்த வந்து இருக்கணும். இதுல வந்து 6 to 10 ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அக்செப்டன்ட் ஃப்ரீஸும் ரிஜெக்ட் ஆஃபரும் இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கும். ரீடைன் அண்ட் வெயிட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது இருக்கு. இன்கேஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல ஏதாவது ஒரு ஆஃபரை வந்து ரீடைன் அண்ட் வெயிட் கொடுத்துட்டீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல நோங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ May 17th இருந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரம் 10 AM to 9 AM May 20th வரைக்கும். இதே மாதிரி மற்ற டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஐஐடிஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே May 17th உள்ள லிங்க் ஆகி வந்துடும். அது மெயின் ஒயில் வந்து இந்த மந்த் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஏப்ரல் மந்த் மோஸ்ட் ஆஃப் தி ஐஐடி அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் அப்ளிகேஷன் எண்டிங் ப்ராப்ளி இந்த ஏப்ரல் மிடில் இருந்து அப்படியே 1 by 1 ஐஐடியா வந்து க்ளோஸ் ஆகிட்டு வரும். ஸோ அட் ப்ரெசென்ட் ஐஐசி பெங்களூர் மட்டும் அட்வான்ஸாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு மற்ற ஐஐடி எல்லாம் நீங்கள் ஓப்பனாக இருக்கு. ஸோ நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக ஐஐடிக்கு போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் ஐஐடியில் போயிட்டு இண்டிவிஜுவல் ஐஐடியில் போயிட்டு அதனோட சைட்டில் போயிட்டு என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் என்னென்ன மாதிரி ரிசர்ச் ஏரியா இருக்குது, என்னென்ன மாதிரி எம்டெக் ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து எம்டெக் அட்மிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதில் வந்து 18 டிபார்ட்மெண்ட்ஸ், 31 எம்டெக் ப்ரோக்ராம், எம்ஏ ப்ரோக்ராம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ இதில் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். போஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ரைட். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டெட்லைன் 25th of April. நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் எண்டில் மோஸ்ட் ஆஃப் தி ஐஐடிஸ் க்ளோஸ் ஆயிரும். ஸோ ட்ரை டு அப்ளை as soon as possible. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்கிறதாங்க மறுபடியும். ரைட். இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் எம்டெக் ப்ரோக்ராமில் என்னென்ன மாதிரியான எம்டெக் ப்ரோக்ராம் இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் கீழே என்னென்ன மாதிரியான இருக்குது, அதே மாதிரி அப்ளைட் மெக்கானிக்ஸ் கீழே, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கீழே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கீழே என்னென்ன மாதிரியான எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஒரு புதுசான ஒரு டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. எம்டெக் இன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அண்டர் இன்ஜினியரிங் டிசைன் கீழே இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஃபர்தராக நீங்கள் இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஸ்டடிட் ஃபார் ஒன் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ போடுறேன். நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. சிவில் இன்ஜினியரிங்லேயே நீங்கள் வந்து கேட்டும் எழுதிருக்கீங்கன்னா என்ன மாதிரியான எம்டெக் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வேற டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டைம் டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் கேட் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் டு கெட் அ ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேட் குவாலிஃபைட் கேண்டிடேட் எலிஜிபிள் டு கெட் அ ஸ்டைஃபண்ட் ப்ரொவைடட் ஹாஃப் டைம் டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப். சம் அசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஐஐடிக்கு பண்ணணும். 8 hours in a week வந்து நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இதர் லெபார்டரி ஆர் பேப்பர் கரெக்ஷன்ஸ். ஸோ ப்ரொஃபஸர் சொல்லக்கூடிய ஏரியா ஆஃப் பிளேஸில் நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து HDTA program அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் லாக்டு ஃபார் HDTA program அண்ட் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் லாக்டு ஃபார் நான் HDTA program. நான் HDTA ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணக்கூடிய சீட்ஸ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் ஆஃபர் கிடையாது. ரைட். ஸோ ஸ்டைஃபண்ட் எதுக்கெல்லாம் கிடைக்கும்னா ஹாஃப் டைம் டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடா வந்து ஹாஃப் டைம் டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப் சீட் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் 12,400 rupees ஸ்டைஃபண்ட் வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்கு ஃப்ரம் MHRD 12,400. பட் நான் ஹாஃப் டைம் டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப்ல உங்களுக்கு வந்து நீங்க சீட்ஸ் வந்து இதுக்கு எவ்வளவு சீட்ஸ்னு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல சூஸ் பண்ணக்கூடிய சீட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடையாது. பட் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீட்ஸ்ல சூஸ் பண்றாங்க எல்லாமே R&D. ஸோ ஐஐடியில் வரக்கூடிய R&D ப்ராஜெக்ட் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுல நீங்க போய் இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு அதுலயும் 8 hours per weekல நீங்க ஒர்க் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ஸ்டைஃபண்டுக்கு ஈக்குவலண்டான ஒரு அமௌண்ட் இன்டைரக்டா ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்கள் இதில் ஸ்டைஃபண்ட் இருக்குது, இதில் ஸ்டைஃபண்ட் இல்லை, ஸ்டைஃபண்ட் இல்லாட்டியும் இன்டெரக்டாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் நீங்கள் இதில் ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் சேம் ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கூட நீங்கள் இந்த சீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து HTDA ப்ரோக்ராம் சில வந்து ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் நான் HTDA ப்ரோக்ராம் ஃபில் ஆகும். ரைட், ரிஜிஸ்டர் கோ போர்ட்டல் எங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கோ போர்ட்டல் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஃபார் MTech ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். ரைட், இதுல எலிஜிபிள் வந்து 23, 24, 25 குவாலிஃபைட் கேண்டிடேட். மினிமம் எலிஜிபிலிட்டி கேட் இல்லாம நான் IIT போய் MTech படிக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா படிக்கிறதுக்கான ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வந்து தேர்ட் இயர் ஃபைனல் இயர் முடிச்சவங்களால பண்ண முடியாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் கேண்டிடேட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஸ்பான்சர் பண்ணியிருந்தாலோ, ஸோ அது மாதிரி ஒரு ஃபியூ சீட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து போகக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் மேபி எலிஜிபிள் ஃபார் ஸ்பான்சர் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட், அப்கிரேடேஷன் சாய்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் கோ போர்ட்டலில் ஒரு சீட்டை சூஸ் பண்ணிட்டீங்க. பட் கோ போர்ட்டல் சூஸ் பண்ணதுக்கப்புறம் எகெயின் யூ ஆர் கமிங் பேக் டு யுவர் MTech அட்மிஷன். என்ன இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ கோ போர்ட்டலில், ஸோ அக்செப்ட் அண்ட் ஃப்ரீஸ் கொடுத்தீங்களோ அந்த IIT வெப்சைட்டில் போயிட்டு அப்கிரேடேஷன் சாய்ஸஸ் கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் நினைச்சிருப்பீங்க, அந்த ப்ரோக்ராம் வந்து கோ போர்ட்டலில் வந்து கவுன்சிலிங்கில் கிடைக்காம கூட போகலாம். பட் எகெயின் இஃப் யூ ஆர் கமிங் பேக் டு IIT சைட், தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் அப்கிரேடேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்க. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் அட்வான்ஸாக பண்ணியிருப்பாங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவாலிஃபைட் அவங்க அட்வான்ஸாகவே பார்த்து வச்சிருப்பாங்க. பட் எனிவே இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் ஃபார் IIT மெட்ராஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க, இதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IIT சேர்மன், IIT மெட்ராஸ் உடைய டைரக்டர் உங்களுக்கு எல்லாமே தெரியும், காமகோட்டி. ஸோ அவருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்கு. காமன் ஆஃபர் அக்செப்டன்ஸ் போர்ட்டல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட், ஸோ இதில் போனீங்கன்னா IIT மெட்ராஸை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ரைட், ஸோ ஆக்சுவலி எல்லாத்துக்குமே தெரியும் NIRF ரேங்கிங்கில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. MTech MSc MA அட்மிஷன்ஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணலாம். MTech ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர் வில் பி a சான்ஸ் ஆஃப் அப்கிரேடேஷன் ஆஃப் PhD ப்ரோக்ராம் ஆஃப்டர் 2 செமஸ்டர். மினிமம் ஆஃப் 2 செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் 8 CGPA இருந்ததுன்னா அது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கே IIT மெட்ராஸில். நீங்கள் இன்கேஸ் இன்ட்ரெஸ்டட் ஃபார் PhD கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட், ரைட், 22 months வில் பி பேய்டு ஃபார் ஸ்டைஃபண்ட். ரைட், ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. 8 hours ஆஃப் ஒர்க் பர் வீக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபியூ சீட் வந்து நான் HTDAல இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்டெரக்டாக நீங்கள் ஆஃபர் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. 12,400 rupees இஸ் ஸ்டைஃபண்ட். ஃபெலோஷிப் ஸ்கீம்ல வந்து நீங்கள் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 rupees per month அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் போக முடியாது. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி 3 candidates செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிசர்வேஷன் சீட்ஸ் கேட் குவாலிஃபைட் இதுனா ஹூ கேன் அப்ளைன்னு போட்டிருக்காங்க. ஸோ IIT கிராஜுவேட் BTech டிகிரி. ஸோ ஆல்ரெடி நீங்கள் IITல படிச்சிருந்தீங்கன்னா இன்கேஸ் கேட் குவாலிஃபைட் இல்லாமல் கூட நீங்கள் போக முடியும். இன்கேஸ் BTech டிகிரி இருந்தீங்கன்னா CGPA நல்லா இருக்கிற பட்சத்தில் வித்வுட் கேட் IIT கிராஜுவேட் தேர் எலிஜிபிள் டு ஸ்டடி ஃபார் MTech ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. கேட் குவாலிஃபைட் கேண்டிடேட் 23, 24, 25 must be eligible to apply. Right, candidate, sponsor candidate, UOP candidate, QIP candidate, right, defense sponsor candidate eligible to go for it for the MTech program without gate score. So இந்த ஆப்ஷன்ஸ் ரைட் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. மினிமம் எலிஜிபிலிட்டி இஸ் கேட் குவாலிஃபைட். ரைட், ரிசல்ட்ஸ் July 15th. ஸோ ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட்ஸ் July 15th டிக்ளேர் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஃபைனல் செமஸ்டர் ஃபார் BTech. Right, in case of final year candidate. So even AMAE students also who qualified gate eligible. IIT graduates 8 CGPA இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எலிஜிபிள் ஃபார் வித்வுட் கேட் ஸ்கோர் ஆல்சோ. ஸ்பான்சர் கேண்டிடேட் பற்றி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 60% ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் போதும். லெபார்டரியில் பப்ளிக் செக்டர் ஒர்க் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸும் வந்து ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி PSU ஆஃபரா சார் IIT ஆஃபரான்னு கேட்டிங்கன்னா PSU போகலான்னு சொல்லுவோம் நம்ம. ஒய் பிகாஸ் PSU யூஸ் டு ஆஃபர் தி கேண்டிடேட் ஃபார் ஸ்பான்சரிங் ஃபார் ஸ்டடிங் MTech ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நம்பர் இஸ் மினிமம் நம்பராக இருக்கும். ரைட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஒர்க் பண்ணியிருந்தா கூட உள்ள போகலாம். பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸில் ரைட் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் இருந்தால் போக முடியும். இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தால் கூட ஸ்பான்சரில் நீங்கள் உள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. காமன் ஆஃபர் அக்செப்டன்ஸ் போர்ட்டல் வந்து நீங்க வந்து போர்ட்டல் வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு ஃபர்தரா வந்து நீங்க IIT மெட்ராஸ்க்கு அப்ளை பண்ண ஒரு டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. The last date is mentioned closing 25th April. So
எனி டிஃபிகல்ட்டி கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் காப்பி வந்து கம்ப்ளீட் சாஃப்ட் காப்பி அபவுட் யுவர் நேம் டீடைல்ஸ் அண்ட் தென் ஃபோட்டோகிராஃப்ஸ் and your OBC certificate. Here is very important is OBC certificate. In case நீங்கள் வந்து கேட்டுக்கு அப்ளை பண்ணுற போது நீங்கள் OBC மென்ஷன் பண்ணியிருப்பீங்க, இப்போ வந்து OBC சர்டிஃபிகேட் வேணும், நீங்கள் வாங்கிட்டு ட்ரை பண்ணி அப்ளை பண்ண பாருங்க. ஸோ OBC நான் கிரிமி லேயர் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிலோ 8 lakhs இருக்கணும். அண்ட் எக்கனாமிக்லி வீக்கர் ஸ்டேஷனாக இருந்தாலோ SC STயாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும். ஸ்கேண்ட் PDF எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஃபர்தராக எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். ஹார்ட் காப்பி எதுவும் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ரைட், அதனுடைய ஷார்ட் கோட் நேம் என்ன, ரைட், எம்டெக் ப்ரோக்ராம் இன் ஏரோஸ்பேஸ் AE1. இதில் என்ன பியூட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு கேட் பேப்பர் எழுதியிருக்கிறவங்க மற்ற டிபார்ட்மெண்ட் கூட போகக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படி போகிற பட்சத்தில் எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வில் பி அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா HTDA ப்ரோக்ராம், நான் HTDA ப்ரோக்ராம்ஸ், ரைட், நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஒயின HTDA ப்ரோக்ராம், நான் HTDA ப்ரோக்ராமுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து HTDA ப்ரோக்ராம் என்ன, நான் HTDA ப்ரோக்ராம் என்ன. ஸோ நான் HTDA வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆர் வெரி லெஸ் கம்பேர்ட் டு HTDA ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு மோஸ்ட் ஆஃப் தி சீட்ஸ்ல. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 60 சீட்ஸ் எல்லாம் இருக்காது. ஆன் அண்ட் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 சீட்ஸ் 30 சீட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். எம்டெக் ப்ரிப்பரேஷன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை நீங்கள் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ரீம்ஸ் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ரைட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறவங்க வந்து டேட்டா சயின்ஸ் முடிச்சிருக்கவங்க, ஏரோநாட்டிக்கல், ரைட், அக்ரிகல்ச்சர், இந்த இதுக்கெல்லாம் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி டிசிப்ளின் கோர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் டிபார்ட்மெண்ட் விட்டு மாறி கூட நீங்கள் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு இன்கேஸ் பேஸ்ட் ஆன் யுவர் இது. ஸோ இதை டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேற ஸ்ட்ரீம்ஸ் நீங்க போய் எடுக்கிறதுனால போய் எடுக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோ போர்ட்டல் அப்ளை பண்ணி இண்டிவிஜுவல் IIT-ல நீங்க அப்ளை பண்றீங்க. பேஸ்ட் ஆன் தட் யூ ஆர் கோயிங் டு செலக்ட் ஃபைனல் ஆப்ஷன்ஸ் விச் ப்ரோக்ராம் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறது நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல இப்போதைக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சீட்ஸும் இந்த மாதிரி மாறி மாறி எடுக்கிற போது பேஸ்ட் ஆன் பர்சன்டேஜ் ஸ்கோர் வச்சு நீங்க போய்க்குவீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலா IIT மெட்ராஸ் வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் பர்சன்டேஜ் ஸ்கோர் அண்ட் நோ மோர் ரிட்டன், நோ மோர் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். IIT பாம்பே பொறுத்த அளவில் there may be a chance of written examination and one more interview அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன் கேஸ் ஆஃப் எலிஜிபிள் டிசிப்ளின் கோட் AE1 கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா AE ஸ்டூடெண்டா இருந்ததுன்னா எவ்வளவு சீட்ஸ் HTDA இருக்கு, நான் HTDA இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ AE ஸ்டூடெண்ட்ஸ் AE ஏரோநாட்டிக்கல் ப்ரோக்ராமுக்கு மெக்கானிக்கல் நீங்க வந்து கேட் முடிச்சு கேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல வந்து 14 சீட்ஸ் 15 சீட்ஸ் அந்த மாதிரி இருக்கு HTDA நான் HTDA ப்ரோக்ராம். அதே மாதிரி இந்த அதர் டிபார்ட்மெண்ட் CH, ரைட், சிவில், ரைட், ஈவன் CS ECE கூட WE கூட ஏரோநாட்டிக்கல் பேப்பர் எடுக்க முடியும். அவங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆர் வெரி லிமிட்டட், ரைட். ஸோ அதனால EEE ECE முடிச்சவங்க கூட ஏரோநாட்டிக்கல் எடுக்க முடியும். ஸோ ஆனால் வந்து அவங்களுடைய HTDA ப்ரோக்ராம் நான் HTDA ப்ரோக்ராம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசிப்ளின்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு இந்த கோட் நீங்க கேட்ல எழுதின கோட் பேஸ் பண்ணி எவ்வளவு சீட்ஸ் வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால நீங்க பயோமெடிக்கல் படிச்சுட்டு பயோமெடிக்கல் சீட்ஸ் எடுக்கிறன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமா இருக்கும். வேற ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து நீங்க பயோமெடிக்கல் போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியா இருக்கும். ஸோ அது பேஸ்ட் ஆன் என்ன டிசிப்ளின்ல இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு இது வந்து அப்ளிகபிளா இருக்கும். So next we are seeing about IIT Bombay admission process and IIT Bombay information brochure exclusive நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுக்கு அப்ளை பண்ணணும்னாலும் நீங்க வந்து கோப்ல அப்ளை பண்ணிட்டு இண்டிவிஜுவல் IIT-க்கு அப்ளை பண்ற பட்சத்துல நீங்க வந்து இதுக்கும் வந்து அப்ளை பண்றீங்க. ஸோ இதுக்கான டீடைல்ஸ் என்ன இருக்கு, ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு IITஸ்க்கும் வந்து செப்பரேட் ஆன ஒரு டீடைல்ஸ் வேற வெப்சைட்ல போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லா அவங்களோட வெப்சைட்ல போய் பார்த்து உங்களுடைய ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி எந்த IITஸ்ல இருக்கு. அதனாலதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவோம் ட்ரை டு சென்ட் அண்ட் அப்ளை. சரி, இப்போ இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் என்ன பேப்பர்ஸ் போடுறதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் லோக்கல் காலேஜ் போகாம நீங்க IIT மாதிரி போனீங்கன்னா அங்க என்ன மாதிரி ப்ரோக்ராம் இருக்குன்னு நீங்க இதை அட்வான்ஸா தெரிஞ்சுட்டு நீங்க இந்த மாதிரியான ப்ரோக்ராமுக்கு நீங்க ஹையர் ஸ்டடிஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். IIT பாம்பேக்கு there is a details will be given. ரைட். அதே மாதிரி அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோ போர்ட்டல் ஃப்ரீ. பட் வேற நான் இண்டிவிஜுவல் IIT-க்கு போகல உங்களுக்கு IIT-க்கான அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு SC ST-க்கு 150 தான். இங்கேயும் உமன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆல் அதர் கேண்டிடேட் 300 rupees கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல தான் அந்த பேமெண்ட் பண்ணணும். ரைட். ஒரு ஸ்டூடெண்ட் 1 அப்ளிகேஷன் தான் பண்ணணும், மல்டிபிள் ப்ரோக்ராமா இருந்தா கூட அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஸோ 10 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதே மாதிரி எக்கனாமிக் வெரிஃபிகேஷன், OBC கேண்டிடேட்ஸ், ரைட். ஸோ இவங்க இதெல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுல OBC சர்டிபிகேட்ஸ், எக்கனாமிக் வெரிஃபிகேஷன், ரைட். ஸோ இதெல்லாமே வந்து
இருக்கணும். ஸோ மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுல டிகிரி சர்டிஃபிகேட் 29th of August 2025 நீங்க வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. அதர்வைஸ் இட் இஸ் கேன்சல்ட் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்க ஃபைனல் இயரா இருந்தா வாங்கியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பத்தி சொல்லியிருக்காங்க. 1958ல இருந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 220 ஹெக்டர்ஸ்ல பவாய் லேக்ல வந்து நியர்பை இருக்கக்கூடிய ஒரு இது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இதுல எம்டெக் பிளஸ் பிஹெச்டி டியூல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல என்னென்ன மாதிரியான டிசிப்ளின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரைட். ஸோ இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் மட்டும் இல்ல, எல்லா ஐஐடியோட ப்ரோக்ராம் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ டோட்டலா வந்து யூஜி கேண்டிடேட் 1735 கேண்டிடேட், பிஜி கேண்டிடேட் 1891 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. doctoral program including, and also the students from Bangladesh, Egypt, Ethiopia, Fiji, Iran, Iraq, Pakistan, Jordan, Mauritius, இந்த மாதிரி பல்வேறு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து இங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் அதே மாதிரி 18 ஹாஸ்டல்ஸ் இருக்கு. ரைட். சம் ஃபிளாட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் தி மேரிட் பீப்புள் அப்படிங்கிற மாதிரியான போட்டிருக்காங்க. ஏன்னா பிஹெச்டி பண்றவங்க மேக்ஸிமம் மேரேஜ் ஆயிருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நீங்க அந்த வந்து மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். எம்டெக் ப்ரோக்ராம் ரைட் 2 year ப்ரோக்ராம்ஸ் நார்மலா இருக்கு. அதே மாதிரி ரிசர்ச் அசிஸ்டன்ஷிப் ஆர்ஏ அப்படிங்கிற மாதிரி இருக்கிற போது 3 year ப்ரோக்ராமா போகும். அதே மாதிரி டைரக்ட் பிஹெச்டி அந்த 5 years போகும். ஹையர் கேட் ஸ்கோர் அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் உங்களோட கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இருக்கு, பர்சன்டேஜ் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதே மாதிரி மென்ஷன் பண்ண லாஸ்ட் டேட்டுக்குள்ள நீங்க வந்து ஃபீஸை கட்டி க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் வேக்கண்ட் ஆஃப்டர் டைரக்ட் அட்மிஷன் மே பி ஃபில்டு த்ரூ ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஆர் இன்டர்வியூ ஸ்பாட் அட்மிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து வேக்கண்ட் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாம இல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இல்ல அட்மிஷன் ஃபீஸ் கட்டாம போயிட்டாங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் ஆஃபர் எடுத்துருவாங்க, ஃபீஸ் கட்டி க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஃபீஸ் கட்டினா தான் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீஸ் கட்டி க்ளோஸ் பண்ணாதவங்கள மறுபடியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் மோர் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்கும், ஸ்பாட் அட்மிஷன்ஸ். இது வந்து ப்ராப்ளி கோபோர்ட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணாம ட்ரை பண்ணி நீங்க கம்ப்ளீட்டா அட்மிஷன்ஸை ஈஸியா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டில் எண்ட் ஆஃப் ஸ்பாட் ரவுண்டு அகைன் ஆன்லைன்ல தான் இருக்கும். ஸோ ஐஐடி டிகிரி ஹோல்டர் 8 CGPAக்கு மேல இருந்ததுன்னா ஐஐடியில் பிஇ பிடெக் படிச்சிருந்தீங்கன்னா எங்கேயும் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரியான வித்தவுட் கெட் ஸ்கோர் நீங்க போக முடியும். ஸோ குவாலிஃபைங் டிகிரி என்னெல்லாம் இருக்கணுங்கிற டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 60% மார்க் கேட்டிருக்காங்க. சிஜிபிஆ இருந்தா 6 இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. SC ST இருந்தா 55 இருந்தா போதும். ஸோ இதுல மினிமமா தான் கேட்கறாங்க, அதிகமா இல்ல. ஃபீஸ் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் ரிசர்ச் ஆர்ஏ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 year ப்ரோக்ராம் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் அசிஸ்டன்ஷிப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா HCDAங்கிற மாதிரி போடாமல் டிஏன்னு போட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐஐடிக்கு தகுந்த மாதிரி அந்த நேம் மாற்றிருக்காங்க. ஸோ டிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய டீச்சிங் அசிஸ்டன்ஷிப்ல வந்து ஸ்டைஃபன் கிடைக்கும். டீச்சிங் அசிஸ்டன்ஷிப் த்ரூ ப்ராஜெக்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் HCDA இங்கே வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க TAP அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு சேலரி மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்டைஃபன் இல்லாத பட்சத்தில். பட் வேலிட் கேட் ஸ்கோர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து போக முடியும். பாசிங் அண்ட் அடிஷனல் டெஸ்ட் இன்டர்வியூ மே பி நீடட், சம் ப்ரோக்ராம்ஸ்க்கு மே பி நீடட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி டீச்சிங் அசிஸ்டன்ஸுக்கு 8 hours per week நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பான்சர் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வெளியில் எங்கேயும் ஒர்க் பண்ணக்கூடாது ஸ்பான்சர் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ ஃபெலோஷிப் அவார்டு கீழே நீங்கள் வந்து அந்த அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி பாடி ரைட் இதில் தான் வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஸ்பான்சர் கேண்டிடேட்ஸ் இதெல்லாமே வந்து வரக்கூடிய ஒரு கேண்டிடேட்ஸ் இதில் எல்லாம் வரக்கூடியது. ரிசர்ச் அசிஸ்டன்ஷிப் ஆர்ஏவாகவும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதில் 36 months 20 hours per week வந்து நீங்கள் இருக்கணும். மந்த்லி அட்டெண்டன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. அடிஷனல் டெஸ்ட் மேபி இன்டர்வியூ மேபி அப்ளிகபிள் ஃபார் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. இதுல ஒவ்வொரு ப்ரோக்ராம் பத்தி அதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி ப்ராஜெக்ட் ஸ்டாஃபா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ரைட். ஸோ இது வந்து டீட்டெயிலாக PDF கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. ஸ்பான்சர் கேண்டிடேட்ஸ் ஃபில்லிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் கைட்லைன்ஸ் ப்ளீஸ் ரெஃபர்ன்னு சொல்லிட்டு ஒரு சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் போய் பார்க்கலாம். கன்வர்ஷன் ஃப்ரம் எம்டெக் டு PhD. ஸோ உங்களுடைய வந்து PhD மாத்திரக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஃப்டர் எண்ட் ஆஃப் யுவர் 2 semester முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ 2 years முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களும் வந்து ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் அதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சம்மரி ஆஃப் எம்டெக் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் கீழே என்னென்ன மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் இருக்கு எம்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோடைனமிக்ஸ் இருக்கு, டைனமிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல், ஏரோஸ்பேஸ் ப்ரொபல்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, கெமிக்கல் இருக்கு, சிவில்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. எல்லாமே எக்ஸலண்டான ப்ரோக்ராம்ஸ். ஸோ நீங்கள் வந்து எதில் ஜாயின் பண்ணாலும் ஃபியூச்சர் வந்து நல்லா ஒரு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெட்டலர்ஜிக்கல் வந்து புதுசாக ஒரு 2 டிசிப்ளின் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக வேற டிசிப்ளின் போட்டிருக்காங்க, அதையும் கோத்ரூ பண்ணி பாருங்க. So this is what the total details.
ஸோ அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க, எலிஜிபிலிட்டி ஃபார் எம்டெக் ப்ரோக்ராமில் பிஇ பிடெக்கில் ஆர் ஈக்குவலண்ட் இஃப் எனி இருந்தீங்கன்னா, நீங்கள் ஏரோஸ்பேஸ் எழுதிருந்தீங்க பட்சத்தில் நீங்கள் வந்து கேட் ரிக்வயர்மெண்ட் ஏரோஸ்பேஸ் எழுதிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ அதில் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்க்கு ஒரு மாதிரி இருந்தது, ஐஐடி பாம்பேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கல் படிச்சிருக்கவங்களும் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருக்குங்க, இன்கேஸ் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் எழுதிருக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அதர் எனி டிசிப்ளின் இருந்ததுன்னா ஏஇ பேப்பர் நீங்கள் கேட்டில் எழுதிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறது. ஏரோஸ்பேஸ் நீங்கள் படிக்கணும், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் அதே மாதிரி இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி பிஇ பிடெக் எனி ஈக்குவலன்ட் டிசிப்ளின், இந்த பர்டிகுலர் டிசிப்ளினுக்கு இந்த ஏஇ எடுத்திருக்கணும், கேட்ல ஏஇ எழுதிருக்கணும். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸை எடுத்துட்டு ஏஇ சூஸ் பண்ண முடியும், ஏஇ எழுதிருக்கணும் அவசியம் இல்லை இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஸ்கிரைப் பண்ணி போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன ஸ்ட்ரீம்ஸ் இருக்கீங்க, என்ன மாதிரி எழுதிருக்கீங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எம்டெக் அட்மிஷன்ஸ் 2025 போட்டிங்கன்னா அதே லிங்க் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து ஜாயின்ட் எம்டெக் ப்ரோக்ராம், பிஹெச்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்குது. ஸோ இதில் நான் கிளிக் பண்ணுறேன். எல்லா ஐஐடி எம்டெக் ப்ரோக்ராமும் நீங்கள் வந்து கரஸ்பாண்டிங் வெப்சைட்டில் போயிட்டு அதை டீட்டெயிலாக நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஐஐடிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேசிக்காக நீங்கள் கோப் போர்ட்டல் அப்ளை பண்ணுறீங்க, தென் ஃபாலோட் பை யூ ஆர் கோயிங் டு அப்ளை ஃபார் இண்டிவிஜுவல் ஐஐடி as per your wish. So you can check in their individual IIT website la poi check panni paarenga what are the programs are available. So you are interested, you try to send an application form for all IITs, maximum number of IITs. So finally you can try to decide in COPE portal which program you are interested அப்படிங்கறத இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. Meanwhile ஜூனியர் who are preparing for gate examination for higher studies அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோப்புங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது, அதை அப்ளை பண்ணணும். இன்கேஸ் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் அந்த குவாலிஃபை ஃபர்தராக வந்து இண்டிவிஜுவல் ஐஐடிக்கு அப்ளை பண்ணணும். அதில் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் வந்து நம்ம எப்படி சீட் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வித் ப்ரீவியஸ்லி பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எப்படி எடுத்தாங்கிற ஒரு வீடியோவோட நம்ம மீண்டும் we can meet in another video. Wish you all the best. Thank you.